என் அன்பார்ந்த பெற்றோர்களே, தமிழில் பல பழமொழிகள் உண்டு. அதில் 2. ஒன்று, கிளியை வளர்த்து பூனைக்கிட்ட கொடுத்தாங்கன்பாங்க. 2வது, பெண் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பெண்ணை கொடுத்தியோ கண்ணை கொடுத்தியோன்பாங்க. அதாவது ஒரு பொருளை நம்ம, அதுவும் விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோன்னா எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதாங்க பள்ளிக்கூட பருவம். நான் ஏற்கனவே 2 எபிசோடில் சொன்னேன். 2 பிறவி. ஒன்று, தாயினுடைய கருவில் அந்த 36 வீக்ஸு அந்த குழந்தை வளருது. அது எவ்வளவு ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறோம். அதே போல் தான் பள்ளிக்கூடம். ஆராய்ச்சி என்ன சொல்லுது? மூளை வளர்ச்சி, மன வளர்ச்சி, இது 2ம் இணையணும். மூளை பொறுத்தவரையில் நியூரான்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மலாம் பறக்கும் பொழுது, குழந்தை பறக்கும் பொழுது 160 கோடி நியூரான்களோடு பறக்குது. ஒரு நியூரான்றது என்ன? நம்ம பாக்கெட் ஆட்டம் வச்சுக்கோங்களேன். அது ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னரில் போய் நம்ம பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் உட்காருது. நம்ம மொபைல் ஃபோனில் இருக்குல்ல, அது ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, மெமரி கெப்பாசிட்டி. அது எத்தனை ஃபோன் நம்பர் வச்சுக்கலாம், எத்தனை வீடியோ வச்சுக்கலாம் இருக்குல்ல. அதே போல் அந்த 160 கோடி நியூரானில் ஒவ்வொரு நியூரான்லேயும் 20 லட்சம் இன்ஃபர்மேஷனை வச்சுக்க முடியும். ஏற்கனவே இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்போது அந்த ஒரு அதிசய பொருள் தான் உங்கள் குழந்தை. ஒண்டர், நேச்சர்ஸ் ஒண்டர், காட்ஸ் கிஃப்ட்னு சொல்லலாம். இந்த நியூரான்ஸ் இருந்ததுனாலேயே புத்திசாலித்தனம் வந்துடுது. அந்த நியூரான்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கணும். கனெக்ஷன், ஒன்னோடு ஒன்று இணையணும். இப்போது ஒரு பல்பு இருக்குது, ஒரு சுவிட்ச் இருக்குது. இதை சுவிட்ச் போட்டால் பல்பு எரியுமா? அது ஒயர் கனெக்ட் ஆகணுமா இல்லையா? அதே போல தான் அந்த நியூரான்களுக்கு ஒன்றோடு ஒன்று இணையணும். ஐன்ஸ்டீன் அவர்கள் பெரிய மேதை தானே, நோபல் பிரைஸ் எல்லாம் வாங்கினார். அவர் இறந்த பொழுது அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, அவருடைய மூளையை எடுத்து பதப்படுத்தி அது ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் நியூரான்களுடைய அடர்த்தி நிறைய இருந்ததுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதனால தான் அவர் புத்திசாலித்தனமாக இருந்தாங்க. அப்போ இது எப்படி அடர்த்தியாக வருது? இங்கே தான் நம்ம பள்ளிப்பருவம் தேவை. இந்த இடத்துல எது மாதிரி பள்ளிக்கூடத்தில் உங்கள் குழந்தைகளை சேர்க்குறீங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். அதுதான் சொன்னேன், கிளியை வளர்த்து பூனைக்கிட்ட கொடுக்காம நீ பண்ணாதீங்க. அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிறவங்க கல்வியாளர்களா இல்லை வியாபாரிகளா? வியாபாரிகள் ஆரம்பிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நடத்துகிறவங்க இந்த மன வளர்ச்சின்னு சொன்ன இல்லையா, அது இந்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுது? a child's formative years are potent time when it comes to defining who the child is going to be. அதாவது இந்த குழந்தை என்னவாக இருக்க போகிறாங்க, எவ்வளவு தைரியத்தோடு இருக்க போகிறாங்க, எந்த அளவுக்கு படிக்க போகிறாங்க, எந்த அளவுக்கு அந்த மேதாவித்தன்மை இருக்க போகுது, ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஒரு ஐஏஎஸ் ஆக இருக்கும்போது எந்த அளவுக்கு அங்கே அச்சீவ் பண்ண போகிறாங்கன்றது இந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸில் தான் முடிவாகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுது? நம்ம வளரும்பொழுது சில முடிவுகள்லாம் எடுக்கிறோமில்ல. இந்த இடத்த வாங்கலாமா வேணாமா, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, இவங்களோட பேசலாமா வேணாமா, டிசிஷன் மேக்கிங், இன்ஃபர்மேஷன் ரிட்டன்ஷன் சொல்லுவாங்க. எத்தனையோ விஷயங்கள் படிக்கிறோம். குழந்தைகள்லாம் படிக்கும்பொழுது நிறைய பாட புத்தகங்களை படிக்கணும். அது எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க? எமோஷன் மேனேஜ்மெண்ட், உணர்வுகள், அந்த உணர்வுகளை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க? நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேருக்கு சுருக்குன்னு கோவம் வந்துடும், சில பேருக்கு தன்னை பற்றியே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், சில பேருக்கு எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுவாங்க, சில பேர் தாம் பிடிச்ச முயலுக்கு முனையக்காரன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இருப்பாங்க. ரைட்? இதெல்லாம் எதனால் வருதுன்னா, சின்ன வயசில் அந்த ப்ரீகேஜிலிருந்து ஸ்கூலில் படிக்கிறாங்கல்ல, முக்கியமாக 8 வயசுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் அவங்களுக்கு நம்ம எப்படிலாம் வளர்க்குறோமோ அது பின்னால் அந்த அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்க? Children who have healthy childhood experience and receive a nurturing home, they do very well. அப்போது வீட்லேயும் அவங்கள நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும், பள்ளிக்கூடத்துலேயும் நல்ல பள்ளிக்கூடமாக, நல்ல பள்ளிக்கூடம்னா பெரிய பில்டிங்கு ஏசி ரூம்லாம் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்
இந்த குழந்தைகளை எப்படி நடத்துகிறாங்க, ரைட்? அந்த குழந்தைங்களை நல்லது பண்ணால் எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க, தப்பு பண்ணால் எப்படி கரெக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் முக்கியம். ஒவ்வொரு டீச்சரும் எப்படி பேசுகிறாங்க, அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது, ஒரு ஸ்மைல் அந்த ஃபேஸு, அந்த குழந்தைங்களை எப்படி தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணுறாங்க. சின்ன விஷயம் இதெல்லாம் பண்ண அந்த குழந்தை எப்படி அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணணும். அது அனிச்ச மலர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தப்பு நம்ம சொல்லிட்டோம்னா மூஞ்சி சுருங்கிடும். இதெல்லாம் முக்கியம். நீங்கள் அடுத்த முறை 2 வயசு 3 வயசு குழந்தைகளை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து பாருங்களேன். அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது, அவங்க பேசுறது எப்படி இருக்குது, அவங்க நடக்கிறது எப்படி இருக்குது, அவங்க க்யூரியாசிட்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் முக்கியம். ஆக பள்ளிக்கூடங்கள்னு வரும்பொழுது ஜாக்கிரதையாக நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபீஸ்னாலேயோ இல்லை எதானா ஒரு ஆஃபர் பண்ணுறாங்கனாலையோ இல்லை நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்குன்றதுனாலையோ மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது. வீட்டுக்கு அருகாமையில் பள்ளிக்கூடம் சேர்க்கலாம், ஆனால் என்ன மாதிரியான ஒரு பொக்கிஷத்தை நம்ம குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கு டீச்சருடைய மேற்பார்வையில் அனுப்புகிறோம். அதே மாதிரி என்ன மாதிரியான ஒரு பொக்கிஷத்தை கடவுள் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு, இது ரெண்டுத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த ரிசர்ச் பற்றி அடுத்த சில எபிசோடு நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். 2-3 வாட்டி பாருங்கள். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். Vishwaksena. It is not just an institution, it is an experience. For admission, contact Vishwaksena Vidya Vikas Matriculation Higher Secondary School 9566205555, Vishwaksena Global Senior Secondary School 87545-30170, Vishwaksena Arts and Science College for Women 8668056635, Vishwaksena College of Education B.Ed 9440-58844, Polivakam, Tiruvallur, Vishwaksena Tiny Tots 85318-11111, Punga Nagar, Tiruvallur.